ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொங்கு ஸ்பெஷல் சிக்கன் ஒயிட் பிரியாணி மேக் பண்ணலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 முந்திரியை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. தென் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் கீ, தென் ஹோல் ஸ்பைசஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இந்த காரம் மட்டும்தான், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொத்தமல்லி, புதினா அதையும் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நான் இன்றைக்கி வீட்டிலேயே ரெடி பண்ணதை ஆட் பண்ணிக்கேன், நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரியாணியோட ஹீரோ கோகோனட் மில்க், 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இதோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிரும், அதனால் இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து ஊற வச்ச முந்திரியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியும் ரைஸ் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்ததுக்கப்புறமா 15 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற கோகோனட் மில்க், தென் அந்த கேஷ்யூ பேஸ்ட் இதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும். நார்மலாக நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது கொங்கோட அந்த ஸ்பெஷல் அத்தன்டிக் ரெசிபி. கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.